Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.
இறைவணக்க பாடலை பாடுவதற்கு திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்ட இளைஞர் இயக்கத்தினுடைய இளைஞர்கள் இப்பொழுது நம் முன்பாக இறைவணக்க பாடலை பாடுவார்கள். மண்ணில் வந்த சாமியே, உலக மக்கள் பசி தீர்த்த சாமியே, நீ உணவாக உண்ண தந்த சாமியே, வானமிட்டு மண்ணில் வந்த சாமியே, நீ மனுஷனாக மண்ணில் வந்த சாமியே, உலக மக்கள் பசி தீர்த்த சாமியே, நீ உணவாக உண்ண தந்த சாமியே, எங்க நில மாற வேணும், உரிமையோடு வாழ வேணும், நீதி கெட்ட சமுதாயத்தை தட்டி கேட்க துணிவோம் தரணும், எங்க நில மாற வேணும், உரிமையோடு வாழ வேணும், நீதி கெட்ட சமுதாயத்தை தட்டி கேட்க துணிவோம் தரணும். சிறியவனாக்கப்பட்ட காலடியில் மிதிக்கப்பட்ட நானும் இந்த ஒன்ன போல சாமி, என் சாட்டை எடுக்க துணிஞ்சு கொட்ட சாமி, நானும் இந்த ஒன்ன போல சாமி, என் சாட்டை எடுக்க துணிஞ்சு கொட்ட சாமி, உரிமையோடு வாழ வேணும், நீதி கெட்ட சமுதாயத்தை தட்டி கேட்க துணிவோம் தரணும், எங்க நில மாற வேணும், உரிமையோடு வாழ வேணும், நீதி கெட்ட சமுதாயத்தை தட்டி கேட்க துணிவோம் தரணும். வானமிட்டு மண்ணில் வந்த சாமியே, மனுஷனாக மண்ணில் வந்த சாமியே, பசி தீர்த்த சாமியே, நீ உணவாக உண்ண தந்த சாமியே, இப்பொழுது இறை வார்த்தை திருமிகியே செலின் மேரி அம்மையா அவர்கள் இறை வார்த்தையை படிப்பார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7 மற்றும் 8.
ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு, அதாவது கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு அவர்களை நடத்திச் செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. தொடக்க இறைவேண்டல் செய்ய அருட்பணி ராஜா மான்சிங் ஐயா அவர்கள், குருத்துவ செயலர் தென்னிந்திய திருவை ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இறைவேண்டல் செய்வோம். எங்கள் அன்பின் இறைவா, தம்முடைய சாயலாக நீ படைத்த இந்த மனுக்குலம் இன்றைக்கு ஒரு சிலரை புறக்கணித்தும் ஒரு சிலர் வாழ்வை மட்டும் உயர்த்தி கொண்டும் வாழுகிற இந்த சமூகத்திலே ஆண்டாண்டு காலமாக அடிமைகளாக உரிமைக்காக வேண்டி போராடின மக்கள், இயேசு கிறிஸ்துவின் வழியாக மீட்பின் நன்மையை காண நாடி தேடி வந்த மக்கள் சமூக பாகுபாட்டினாலே இன்றைக்கும் புறக்கணிக்கப்படுகிற இந்த சூழலிலே இந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியை ஒரு கருப்பு நாளாக நாங்கள் கண்டு, இந்த நாளிலே மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்திலே உள்ள தலித் மக்களுடைய, அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட் மக்களுடைய உரிமையை தர வேண்டும் என்ற ஒரு போராட்டத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து இந்த கூடுகையை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆண்டவரே இறைவா, நீர் போராடுகிற மக்களுக்கு உறுதுணையாயிருக்கிறீர். போராடுகிற மக்களுடைய போராட்டத்தை அறிந்தவராயிருக்கிறீர். அவருடைய கூக்குரலை, அவருடைய நொறுக்குதலை நீ அறிந்த கடவுளாயிருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் இந்த கூடுகையிலே நம்முடைய வல்ல பிரசன்னம் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இங்கே நாங்கள் வெளிப்படுத்துகிற உரிமை குரல் இவைகள் ஆண்டவரே எங்களுக்கு விடிவு கிடைக்க தேவனை உதவி செய்வீராக. தலித் மக்கள் என்று எல்லா நிலையிலும் நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம். பாரபட்சமுள்ள ஒரு அரசனுடைய சட்டங்களை நாங்கள் பார்க்கிறோம். நீதி கேட்டு நாங்கள் போராடுகிறோம். ஆண்டவருடைய துணை எங்களை வழிநடத்த நாங்கள் வேண்டுகிறோம். இந்த கூடுகையிலும் ஆண்டவரே நம்முடைய வல்ல பிரசன்னமிருந்து நாங்கள் பேசுகிற, கேட்கிற, யோசிக்கிற, முடிவெடுக்கிற, உரிமை முழக்கமிடுகிற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நீர் அங்கீகரித்து, ஆண்டவரே வெகு விரைவாக தலித் மக்களுக்கு, தலித் கிறிஸ்தவ மக்களுக்கு எஸ்சி பட்டியலில் சேர்க்கப்படுகிற உரிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே உதவி செய்வீராக. ஆட்சியாளருடைய உள்ளங்களிலே நீர் பேச வேண்டுமென நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய துணை நாடி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இயேசுவின் திருப்பெயராலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். வரவேற்புரை நிகழ்த்துவதற்கு திருச்சி மறைமாவட்டத்தினுடைய தலைவர் ரெவரண்ட் சுதர்சன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மழையின் நிமித்தமாக சுருக்கமாக வரவேற்புரையை நிகழ்த்த நான் விளைகின்றேன். கத்தோலிக்க திரு அவை, தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திரு அவை, தென்னிந்திய திரு அவை, அவைகளினுடைய பேராயர்கள், ஆயர்கள், அதோடு மட்டுமல்லாமல் இங்கே திரளாக கூடி வந்திருக்கின்ற அனைத்து அருட்சகோதரிகள், பொதுநிலையினர், எல்லாவற்றுக்கு மேலாக இங்கே மேடையில் அமர்ந்திருந்து நமக்கு விளக்க உரைகள் வழங்கவும், அதே வேளையிலே நோக்க உரை இவைகளை நமக்கு விளக்கவும் வந்திருக்கின்ற பெரியோர், சான்றோர் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். குறிப்பாக இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்துகின்ற டாக்டர் எம் ஜான்சன் துரை ஐயா, மாநில பொதுச் செயலாளர், தேசிய தலித் கிறிஸ்தவ பேரவை,
அவர்களையும் NCCI தலித் கிறிஸ்தவர்களுடைய கமிஷனுடைய செயலராக இருக்கின்ற ரெவரண்ட் சார்ல்ஸ் சந்திரகுமார் அவர்களையும் குறிப்பிட்டு வாழ்த்தி வரவேற்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். காலம் கருதி உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நான் வரவேற்பு சொல்லி அமைகின்றேன். இந்த பொதுக்கூட்டத்தினுடைய நோக்க உரையை நிகழ்த்துவதற்காக பட்டியல் வகுப்பினர் பணிக்குழு திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்டத்தினுடைய செயலர் அருட்பணி பிரான்சிஸ் செலஸ்டின் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும், பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற இறை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தினுடைய நோக்க உரை வழங்குவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எதற்காக இந்த மேடை, எதற்காக இந்த பொதுக்கூட்டம்? எப்பொழுதுமே வழக்கமாக நாம் இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி கருப்பு தினத்தை ஒரு ஆர்ப்பாட்டமாக நடத்துவோம். இன்றைய நாளிலே இறைவன் மழையை நமக்கு ஆசிராக வழங்கிய இந்த போதிலும் கூட நாம் மீண்டும் கலைந்து விடாமல் இங்கே கூடியிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த கூட்டம், இந்த மேடை எதற்காக என்பதை இந்த மேடையிலேயே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் பட்டியலின பணிக்குழுவினுடைய செயலராக பொறுப்பேற்று 6 மாதங்கள் ஆகின்றன. சமீபத்தில் ஒரு இடத்திலே நடந்த ஒரு பிரச்சனை, சாதிய பிரச்சனை இருந்த ஒரு இடத்துல பீஸ் கமிட்டிக்காக நான் சென்றிருந்த போது அங்கே இருந்த மக்களுடைய நிலையை பார்த்து மிகவும் வேதனை அடைந்தேன். தங்களுக்காக யார் பேசுவார்? இன்றைய இறை வார்த்தையிலே நாம் வாசிக்க கேட்டோம், எகிப்திலே என் மக்கள் படுகிற துன்பத்தை நான் கண்டேன், அவர்களுடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்பதை கூறி ஆண்டவர் இறங்கி வந்ததாக நாம் வாசிக்கிறோம். இதே இந்த வேளையிலே நம்முடைய திருச்சி கத்தோலிக்க மறை மாவட்டத்தினுடைய ஆண்டவரும் பிஷப் அவர்கள் நம்மிடையே கடந்து வருகிறார். அவரை கரவொலி எழுப்பி வருக வருகவென அன்போடு வரவேற்போம். எல்லாரும் இங்கே கவனிக்கலாம். நான் சமீபத்தில் அந்த சென்றிருந்த போது அந்த மக்கள் எங்களுக்காக யார் குரல் எழுப்புவார் என்று அவர்களுடைய நிலையை கண்ணார காண்கிற போது, இது நடுவீதியிலே ஒரு மிகப்பெரிய தளத்தை ஏற்படுத்தி அதில் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு முயற்சி தான் இந்த மேடை. அதுதான் இந்த பொதுக்கூட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது, எழுச்சி பொதுக்கூட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. பல நிலைகளிலே தலித் மக்களே தங்களுடைய உரிமைகள் தாங்கள் இழந்திருக்கிறார்கள் என்பதை மறந்து இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவேதான் இன்றைய நாளிலே சிறப்பு பேச்சாளர்களாக 3 பேரை அழைத்திருக்கிறோம், சிறப்பு தலைப்பை கொடுத்திருக்கிறோம். தலித் மக்கள் எதை இழந்திருக்கிறார்கள், தலித் மக்கள், கிறிஸ்தவ தலித் மக்கள், அவர்கள் எந்தெந்த இடஒதுக்கீட்டு சலுகைகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், அது அனைவருடைய செவிகளையும் எட்ட வேண்டும் என்பதுதான் இந்த பொதுக்கூட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே இன்றைய நாளில் பேச இருக்கக்கூடிய அந்த 3 சிறப்பு பேச்சாளர்களுக்கும் என்னுடைய விண்ணப்பம், இந்த மக்கள் பலர் புரிந்து கொள்ளாத ஒரு சூழலில் இருக்கிறார்கள், அதை அவர்கள் புரிந்து கொள்ள வைக்க வேண்டும் என்பதை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக, இந்த பொதுக்கூட்டத்தினுடைய நோக்கம் அதுதான் என்பதை இந்த மேடையிலே பதிவு செய்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோரிக்கை விளக்க உரையை நம் முன்பாக பேசுவதற்காக தேசிய சட்ட ஆலோசகரும் NCDC உச்சநீதிமன்ற வழக்கறிஞருமான ஐயா வழக்கறிஞர் பிராங்க்லின் சீசர் தாமஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்கள் தலித் கிறிஸ்தவர்களை SC பட்டியலில் சேர்ப்பது குறித்த உச்சநீதிமன்ற வழக்கும் அதன் போக்கும் என்கிற கருப்பொருளில் நம்முடைய விளக்க உரை ஆற்ற இருக்கிறார்கள். அன்போடு அழைக்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எனக்கு பேச வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும், இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற கத்தோலிக்க திருச்சபையின் பங்காளர்களுக்கும், தென்னிந்திய திருச்சபையினுடைய நிர்வாகிகளுக்கும்
தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையினுடைய நிர்வாகிகளுக்கும் தேசிய தலித் கிறிஸ்துவ பேரவையினுடைய நிர்வாகிகளுக்கும் வந்திருக்கின்ற உங்களுக்கும் அனைவருக்கும் இந்த கிறிஸ்தவ மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2, நான் ஒரு மனிதனாக மனிதநேயத்தின் அடிப்படையிலே பேச விரும்புகின்றேன். நான் தலித் அல்லாதவர் என்றல்ல, கிறிஸ்தவர் அல்லாதவர் என்றல்ல, மனிதநேயத்தின் அடிப்படையிலே நான் பேச விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் 2004 என் பெயரில் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு பதியப்பட்டுள்ளது. இந்த வழக்கை இலவசமாக நடத்துகின்றவர் மரியாதைக்குரிய பிரசாந்த் பூஷன் அவர்கள். நானும் 4 மனுதாரர்களுக்கு உச்சநீதிமன்றத்திலே வழக்காடி இருக்கின்றேன். அந்த மனுக்கள் என்னுடைய மனுவோடு கூட இணைக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தினால். அதாவது தேசிய தலித் கிறிஸ்துவ பேரவை, திருவாளர் மேரிஜான் அவர்களுடைய மனு, யுனைடெட் ஃப்ரண்ட் ஃபார் தலித் கிறிஸ்டியன் ரைட் என்று சொல்லக்கூடிய ஆந்திர பிரதேச தலித் கிறிஸ்துவ கூட்டமைப்பினுடைய மனு மற்றும் மரியாதைக்குரிய குடந்தை அரசன் அவர்களுடைய மனு உச்சநீதிமன்றத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு வழக்கு நடத்துபவராக நான் இருப்பதினால் நான் சொல்கின்ற கருத்துக்கள் அனைத்தும் தனிப்பட்ட கருத்துக்கள். ஏனென்றால் நீதிமன்றத்தை மதிக்க வேண்டும் என்பது கட்டாயம். அது ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் சப்ஜுடிஸ். அடுத்து, இந்த மக்களுடைய சனத்தொகை என்பது என்ன? அரசு ஆவணங்கள் படி இந்தியாவில் 2,34,00,000 கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். தோராயமாக இவர்களிலே 1,50,00,000 கிறிஸ்தவர்கள் பட்டியலின கிறிஸ்தவர்கள். பட்டியலினம் என்பது என்ன? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 76 சாதிகள் பட்டியலிடப்பட்டு இருக்கின்றது மத்திய அரசினுடைய சமூக நலத்துறையினால். இந்தியாவில் 1109 சாதிகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. பட்டியலில் உள்ள சாதிகள், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர்களை தலித் கிறிஸ்தவர்கள் என்று அழைப்பார்கள். சிலர் கேட்கின்றார்கள், நாம் கிறிஸ்தவர்கள், நமக்கு எதுக்கு ஜாதி? அப்படியெல்லாம் கிடையாது. ஆந்திர பிரதேசத்திலே ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தப்படுகின்றது. இதெல்லாம் அரசியல் சட்ட உரிமைகள். ஆகவே அரசியல் சட்டம் 15(4) படி காகிதம் இருந்தால் நீங்கள் எழுதிக்கங்க. கல்வியிலே இடஒதுக்கீடு. அரசியல் சட்டம் 16(4) படி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு. மத்திய மாநில அரசுகளுடைய வேலை வாய்ப்பு, அடிமட்ட தொழிலாளர் முதல் குடியுரிமை அதிகாரி வரை இடஒதுக்கீடு என்பது இருக்கின்றது. அடுத்து என்ன சலுகை? 46 பிரகாரம், அரசியல் சட்டம் 46 பிரகாரம் சில உதவிகளை, பட்டியலினத்தோர் என்ற உதவிகளை வங்கிகள் மற்றுமாக அரசு திட்டங்களில் இருந்து பெறுவது. அரசியல் சட்டம் 330 படி பாராளுமன்றத்திற்கு தனி தொகுதிகளிலே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உரிமை இவர்களுக்கு கிடையாது. இந்து, சீக்கிய, பௌத்த மதம் தழுவிய பட்டியலின மக்களுக்கு இந்த உரிமை உண்டு. அரசியல் சட்டம் 334 பிரகாரம் இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்றங்களுக்கும் தனி தொகுதியிலே போட்டியிடும் உரிமை இவர்களுக்கு மறுக்கப்படுகின்றது. ஆகவே இது அரசியல் சட்டம் கொடுத்திருக்கின்ற உரிமை. அரசியல் சட்டம் பிரிவு 30 படி சிறுபான்மையினருக்கு கல்வி நிறுவனங்களை நடத்துவதற்கான உரிமை கொடுக்கப்பட்டிருப்பதினால் நாம் கல்வி நிறுவனங்களை நடத்துகின்றோம், சிறுபான்மையினரை அங்கு வேலைக்கு அமர்த்துகின்றோம், சிறுபான்மையினருக்கும் பெரும்பான்மை சமுதாயத்திற்கும் கல்வி கொடுக்கின்றோம். இதை விட்டுவிட்டு இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு எதற்கு என்று பேசக்கூடாது. அடுத்து, எந்த சட்டம் தடுக்கிறது? அரசியல் சட்ட பட்டியலினத்தோருக்கான ஆணை 1950 13 8/7/1950 கான்ஸ்டிடியூஷன் ஷெட்யூல் காஸ்ட் ஆர்டர் 1950. இது கான்ஸ்டிடியூஷன் ஆர்டர் 19 என்று சொல்லுவார்கள். அரசியல் சட்ட ஆர்டர் 19 இது 8/7/1950 அங்கீகரிக்கப்பட்டு இருக்கின்றது மத்திய அரசினால். 10/8/1950 ஜனாதிபதி அவர்கள் இதற்கு ஒப்புதல் கொடுத்தார். ஆகவே ஆகஸ்ட் 10 இந்த மக்களுக்கு எதிரான நாளாக கருதி துக்க நாள்
வேண்டுதல் நாள், போராட்ட நாள் என்று அறிவித்திருக்கின்றார்கள். இந்த சட்டமானது இந்து, சீக்கிய, பௌத்த மத தழுவிய பட்டியலினத்திற்கு ஆதரவாக இருக்கின்றது. 1956 அரசியல் சட்டம் 368 மூலமாக பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தம் செய்து சீக்கிய தலித்துகளும் இந்த உரிமை பெறுவதற்காக அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. 1955 முதலாவது பிற்பட்டோர் நல கமிஷனானது போடப்பட்டது. அது என்ன சொன்னது என்று சொன்னால், மதம் மாறிய பட்டியலின கிறிஸ்தவர்களுக்கும் சீக்கிய மதத்திற்கு சென்ற பட்டியலின மக்களுக்கும் இந்த பட்டியலினத்தோருக்கான உரிமையை வழங்குங்கள் என்று சொல்லி, சீக்கிய மதம் தழுவினர்களுக்கு மட்டும் அரசியல் சட்டத்திலே திருத்தம் செய்து கொடுத்து விட்டார்கள். பட்டியலினத்து மக்களுக்கு, பட்டியலின கிறிஸ்தவர்களுக்கு செய்யவில்லை. இது ஒரு தவறானது. அடுத்து 1983 மத்திய அரசானது சிறுபான்மை, அதாவது பிரதம மந்திரியுடைய சிறுபான்மை நல கமிஷன் கோபால் சிங் தலைமையிலே ஒரு கமிட்டியை போட்டது. அந்த கமிட்டியானது பட்டியலின கிறிஸ்தவர்களுக்கும் பட்டியலின பௌத்தர்களுக்கும் இந்த எஸ்சி உரிமையை, பட்டியலினத்தோருக்கான உரிமை வழங்குங்கள் என்று சொன்னது. ஆனால் பௌத்த மதம் தழுவிய அந்த எஸ்சி மக்களுக்கு மட்டும் அந்த எஸ்சிக்கான உரிமை கொடுக்கப்பட்டு தலித் கிறிஸ்தவர்கள் அன்று நாளிலும் மறுக்கப்பட்டார்கள். ஆகவே இது சட்டத்திற்கு புறம்பானது. ட்ரைபல், அதாவது பழங்குடி கிறிஸ்தவர்கள் பழங்குடியின சலுகைகளை அரசியல் சட்டம் 342 படி பெறுகின்றார்கள். பிற்பட்ட கிறிஸ்தவர்களும் பட்டியலின கிறிஸ்தவர்களும் அரசியல் சட்டம் 340 படி பிற்பட்டோருக்கான உரிமையை மாநில அரசுகளிலிருந்து பெறுகின்றார்கள். ஓபிசி உரிமையை மைய அரசிலிருந்து பெறுகின்றார்கள். ஆனால் நாம் என்ன சொல்கின்றோம், அவர்களுக்கு பட்டியலினத்தோருக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். நீங்கள் வழங்காமல் இருப்பது அரசியல் சட்டம் 14 சம உரிமை போதிக்கின்ற அரசியல் சட்டம் 14க்கு எதிராக உள்ளது. அரசியல் சட்டம் 15(1) வித்தியாசமின்மை அதற்கு எதிராக உள்ளது. அரசியல் சட்டம் 17 தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. ஆகவே தீண்டாமை கடைபிடிக்கப்படும் பொழுது 1989 திருத்தப்பட்ட சட்டம் 2018 பிரகாரம் இந்த பட்டியலினத்தோருக்கான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய அந்த பிரிவுகள் இவர்களுக்கும் உதவ வேண்டும். இது அரசியல் சட்டம் 21 அரசியல் அடிப்படை உரிமைக்கு மறுக்கின்றது, அரசியல் சட்டம் 25 மத சுதந்திரத்தை மறுக்கின்றது என்று சொல்லி பல்வேறு காலங்களாக போராடி வருகின்றோம். இந்த சட்டமானது 1935 பக்கிங்ஹாம் பேலஸிலே உருவாக்கப்பட்டது. கான்ஸ்டிடியூஷன் ஷெட்யூல் காஸ்ட் ஆர்டர் 1935 13. அதே 13னுடைய தடையானது 10/8/1950 அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து இப்போ கேட்குறாங்க, நம்மளாம் கிறிஸ்தவர்கள், நமக்குள்ள பிரிவினை கிடையாது, ஏன் இந்த ஜாதியை பற்றி பேசணும்? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இது அரசியல் சட்ட உரிமை. இது தெரியாமல் கீழ்கண்ட கமிஷன்கள் அதாவது மத்திய அரசுக்கு அவர்கள் ரெக்கமெண்ட் செய்யாமல் இல்லை, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க கீழ்கண்ட கமிஷன்கள். அதை நான் சொல்லி வரேன், நான் சீக்கிரம் முடிக்கணும் 15 நிமிஷத்துக்குள்ளே. ஒன்று காகா கலேல்கர் கமிஷன், முதலாவது பிற்பட்டோர் நல குழுமம், மத்திய அரசினுடையது. அடுத்து 1969 மரியாதைக்குரிய இளைய பெருமாள் அவர்கள் தலைமையிலான தீண்டாமை குறித்த பாராளுமன்ற கமிட்டி. 80 இருந்த இரண்டாவது பிற்பட்டோர் நல கமிஷன், மண்டல் கமிஷன். 1983 மைய அரசினால் அமைக்கப்பட்ட ஹை பவர் கமிட்டி ஆன் மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினருக்கான உயர்மட்ட குழுமம், கோபால் சிங் தலைமையிலானது. 1996 மைய அரசாங்கமானது பாராளுமன்றத்திலே ஒரு சட்ட திருத்தத்திற்கு ஒரு மசோதாவை முன்னிலைப்படுத்தினார்கள். அரசியல் சட்டம் 368(1) பிரகாரம். அது என்ன சட்டம் என்று சொன்னால், கான்ஸ்டிடியூஷன் ஷெட்யூல் காஸ்ட் ஆர்டர் 1996 அமெண்ட்மெண்ட் பில் சட்டத்தை திருத்துவதற்காக. அதில் என்ன சொல்லியிருக்கின்றார், சீக்கிய, பௌத்த, இந்து மதம் தழுவிய பட்டியலினத்தோரை போல் பட்டியலின கிறிஸ்தவர்களும் அவர்கள் மதத்திலே தீண்டாமையினால் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மதம் என்று சொல்லக்கூடாது, அவர்கள் சமூகத்திலேயும் தீண்டாமையினால் பாதிக்கப்படுகின்றார்கள். அடுத்து உள்ள ஒய்டர் சொசைட்டி, பெரிய சமுதாயத்திலும் தீண்டாமையினால் பாதிக்கப்படுகிறார்கள். தீண்டாமை என்பது வழிபாட்டு தலங்களில் மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையில் இருக்கின்றது.
மனிதனுடைய எண்ணத்திலே இருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் அங்கு சட்ட திருத்தம் செய்தார்கள். 2002 நேஷனல் கமிட்டி ஆன் தி ரிவ்யூ ஆஃப் த ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சட்டத்தை திருத்துவதற்கு ஒரு குழுமம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த மைய அரசினுடைய குழுமமும் இவர்களுக்கு எஸ்சி உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னது. 2006 சச்சார் கமிட்டி, ஹை பவர் கமிட்டி ஆன் மைனாரிட்டிஸ், அதுவும் சொல்லியிருக்கின்றது. 2007 நேஷனல் கமிஷன், அதாவது NCRLM, நேஷனல் கமிஷன் ஆன் த ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், மத சிறுபான்மையினர் மற்றும் மொழி சிறுபான்மையினருக்கான ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனும் பரிந்துரை செய்திருக்கின்றது. போராட்டத்திற்கு நடுவண் அரசு அனுமதி மறுத்திருக்கிறது. நீங்கள் அனுமதி மறுத்தாலும் எங்கள் போராட்டம் தொடரும். கருப்பு தினம் பிளாக் டே என்று அது அறிவித்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாபரை மசூதி இடித்த தினம் கருப்பு தினம் என்றால் அது ஒரு நாள் தான் கருப்பு தினம். ஆனால் தலித் கிறிஸ்தவர்களுக்கு தினம் தினம் கருப்பு தினம், தினம் தினம் போராட வேண்டியிருக்கிறது. அந்த உரிமை எங்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கு நாம் விட்டு செல்வோம். இன்று மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, திருச்சபையின் கல்வி நிறுவனங்களை ஒடுக்குகின்றன. மாற்றாந்தாய் மனப்பான்மையாக கல்வி நிறுவனங்களை நடத்துகின்றன. தட்டிக்கொண்டே இருப்போம். எங்கள் ஆண்டவர் சொன்னார், தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டுவோம், திறக்கப்படும் வரை தட்டுவோம், விசுவாசத்தோடு போராடுவோம். வெற்றி நமக்கு வாய்ப்பு இருக்கு என்று கடவுள் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. இந்திய தேசத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்திருக்க முடியாது. அடாது மழையிலும் விடாது போராட்ட உணர்வோடு இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் நான் அன்போடு வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். தொடர்ந்து மிக முக்கியமாக தலித் கிறிஸ்தவர்கள் சமூக தளத்தில் புறக்கணிப்பும் இடஒதுக்கீட்டு உரிமைக்கான தேவையும் அடுத்த கட்ட நகர்வாக அரசியல் தளத்தில் புறக்கணிப்பும் பங்கேற்பும் என்கிற கருப்பொருளில் பேசுவதற்கு தென்னிந்திய திருச்சபை, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருமணத்தினுடைய சேகுவேரா அருப்பணி பாபு அலெக்சாண்டர் கிஷோர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தேவன் காயப்பட்டு கிடக்கின்றன கோயில்கள், காதுகளை பொத்தியபடி கண் திறந்து பார்க்கிறான் கடவுள். எரிந்து கிடக்கின்றன தேவாலயங்கள், சாம்பல் குவியலில் மெல்ல அசைகிறது கர்த்தரின் தலை. வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் கூட்டத்தை பார்த்து, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் ஒன்றிய அரசை பார்த்து நாங்கள் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறோம். உங்களில் யாராவது ஒரு மனிதன் இருந்தால் வர சொல்லுங்கள், நாங்கள் மூவரும் உயிர்த்திருக்கிறோம். உயிர்ப்பின் ஆண்டவர், அவர் மீது நம்பிக்கை வைத்துதான் இந்த போராட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சமூக புறக்கணிப்பு என்பது நேற்றைய தினம் இன்றைய தினம் நடப்பதல்ல. 1891 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஒரு சிறுவன், ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை 9 வயதை தொடும் பொழுது தன் கரங்களிலே நோட்டு புத்தகமும் இன்னொரு கரங்களிலே சாக்கு துணியையும் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு செல்கிறான். பள்ளி முடிந்த பிறகு மறுபடியும் அந்த 2 சுமைகளோடு இல்லத்திற்கு வருகிறார். அந்த பள்ளியிலே அவருக்கு தாகம் எடுத்தால் ஆசிரியரின் கட்டளைக்காக வேலையால் காத்திருக்க வேண்டும். ஆசிரியரிடத்திலிருந்து உத்தரவு வரவில்லை என்றால் அந்த பள்ளியின் பணியாளர் அந்த குழாயை திறக்க மாட்டார். சக மாணவர்களோடு இணைந்து நீர் அருந்துகிற உரிமை கூட அந்த மாணவனுக்கு மறுக்கப்பட்டது. அந்த வகுப்பறையிலே அவர் அமர்ந்த இடம் ஒரு மூலையிலே. அவர் கொண்டு வந்த அந்த சாக்குப்பையை விரித்து அதன் மேல் அமர்ந்தார். ஒருவேளை அந்த ஆசிரியரிடத்திலிருந்து உத்தரவு வரவில்லை என்றால், அந்த பள்ளியின் பணியாளர் வராமல் இருந்திருந்தால் அந்த மாணவன் தாகத்திற்கு நீர் மறுக்கப்பட்டது. அவர் தாகத்தோடே தன்னுடைய இல்லத்துக்கு சென்றார். இது வேறு யாரும் அல்ல, அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் உண்மையான மகாத்மா காந்தி அம்பேத்கருடைய அவருடைய வாழ்விலே நடந்த அந்த அவலத்தை தான் உங்கள் முன் நான் வைக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, 1917 20 வயது நிரம்பிய ஒருவர் உலக புகழ் பெற்ற பிரசித்தி பெற்ற கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய முனைவர் பட்டத்தை முடித்துவிட்டு வருகிறார். 1917 இந்தியாவிலே அந்த அளவுக்கு படித்தவர் யாரும் இல்லை. 8 ஆண்டுகள் படித்தால்தான் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸிலே நீங்கள் டாக்டர் பட்டம் வாங்க முடியும். அதை ஒரே ஆண்டிலே வாங்கி தந்த ஒரே மனிதர் இந்தியர் டாக்டர் அம்பேத்கர் மட்டும்தான். இவ்வளவு பட்டங்களையும் இவ்வளவு கல்வியிலே உன்னதத்தை உச்சத்தை அடைந்த டாக்டர் அம்பேத்கர் அந்த பரோடா
அரண்மனைக்கு வருகிறார். அவர் ஒரு அக்கவுண்டன்ட் ஜெனரல் என்ற பணியிலே அமர்த்தப்படுகிறார். ஆனால் அந்த அலுவலகத்திலே அந்த பணியாள் உள்ளே நுழையவில்லை. வாசலில் இருந்து அவர் கையெழுத்திட வேண்டிய பணியாள் ஒரு உயர்ந்த சாதி. அவர் ஒரு உயர்ந்த சாதி உடையவர். ஒருவேளை ஏற்கனவே அந்த அலுவலகத்துக்குள் அம்பேத்கர் நுழைந்து விட்டதால் ஒட்டுமொத்த அறையும் தீட்டுப்பட்டு விட்டது என்ற அந்த சாதிய தீண்டாமையினுடைய களங்கம் அம்பேத்கர் தனி மனிதனுடைய வாழ்விலே நடந்தது மட்டுமல்ல, இந்தியாவிலே 200 மில்லியன் தலித்கள் மீது இந்த களங்கம் சுமத்தப்பட்டதுதான். அது ஓராண்டு ஈராண்டு என்பது அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு மேலாக, கிறிஸ்து பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவிலே நிலவும் சாதி படிநிலை சமூகம் ஒரு பெரிய மக்கள் சமூகத்தை புறக்கணித்தது. அந்த சமூக புறக்கணிப்பு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த சமூக புறக்கணிப்பு சாதிய தீண்டாமையால் நம்ம இந்த ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு கேட்பாரற்ற நிலையில் விளிம்புக்கு நாம் தள்ளப்பட்டோம் என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, ஒரு ஒன்றெண்டு வரலாற்று குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 1600 முதலாளித்துவம் தொடங்குகிறது. அந்த முதலாளிகள் தொடங்கிய தொழிற்சாலைகளிலே பணியமர்த்தப்பட்ட குழந்தைகளின் வயது 7. அந்த 7 வயது குழந்தை, நான் சொல்லுவது லண்டனிலே மான்செஸ்டர் பல்கலைக்கழக அந்த ஊரிலே பஞ்சாலை மில்லிலே சிறு குழந்தைகளை பணியமர்த்தினார்கள். தொழிலாளர் வர்க்கம் ஒடுக்கப்பட்டது. ஆனால் அந்த தொழிலாளர் வர்க்கத்திற்கு கல்வி மறுக்கப்படவில்லை. 400 ஆண்டுகால 500 ஆண்டுகால கருப்பின அடிமை வரலாற்றிலே கருப்பின மக்கள் பண்ணையிலிருந்து தப்பி ஓடிவிட்டால் அவருடைய கால்களின் குதிங்காலை வெட்டி விடுவார்கள். நியூயார்க்கில் இருக்கிற ஹட்சன் நதி ஆற்றங்கரையிலே இறந்த கருப்பின பெண்களோடு வெள்ளை ஏகாதிபத்தியம் வல்லுறவு செய்தது. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, ஒரு பெண்ணோடு 13 முறை வல்லுறவு செய்தார்கள். எப்படியெல்லாம் வரலாற்று நெறிகளும் இரத்த கரைகள். ஆனால் அந்த கருப்பின மக்களுக்கு கல்வி மறுக்கப்படவில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் ஆணாதிக்க சூழலில் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்களே, அந்த பெண்களுக்கு கல்வி மறுக்கப்படவில்லை. கருப்பின மக்களுக்கு கல்வி மறுக்கப்படவில்லை. தொழிலாளர் வர்க்கத்துக்கு கல்வி மறுக்கப்படவில்லை. அம்பேத்கர் எழுதுகிறார் இந்த புத்தகத்திலே, வெலேரியன் ரொடிஜியஸ் என்றவர் எழுதுகிறார். அவர் இந்திய அரசியல் விஞ்ஞானி. அவர் அம்பேத்கரை பற்றி பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உலக நிலப்பரப்பில் உலக வரைபடத்தில் கல்வி மறுக்கப்பட்ட ஒரே சமூகம் இந்தியாவில் இருக்கிற தலித் மக்கள் மட்டும்தான். அதனால்தான் சொன்னேன், உரிமைகள் எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ அங்கு கடவுளும் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். கோயிலும் ஆலயம் மசூதியும் நாம் பாதுகாப்பாக வேண்டி கடவுளை நம்பி நாம் போகிறோம். ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமை, ஒரு சமூகத்தினுடைய உரிமை மறுக்கப்படும் பொழுது கடவுளும் என்னோடு சேர்ந்து மரித்து விடுகிறார், அல்லது இறந்து விடுகிறார், அல்லது கடவுளர்களும் கொலை செய்யப்படுகிறார்கள் என்பதுதான். டாக்டர் அம்பேத்கர் சொல்லுவார், உரிமைகளை அபகரிக்கின்றவனிடத்தில் அல்லது உரிமைகளை அபகரிக்கிற ஆதிக்க சக்தியிடத்திலே உரையாடல்களின் வழியாக உரிமை பெற முடியாது, முழக்கங்களின் வழியாக உரிமைகள் பெற முடியாது. காரணம், ஆடுகளைத்தான் பலிபீடத்திலே வெட்ட கொண்டு வருகிறார்கள், சிங்கங்களை அல்ல. இது அம்பேத்கருடைய கூற்று. சிங்கங்கள் எங்கே போராடுகிறது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், EWS பொருளாதாரத்தில் பின்னடைவு பெற்றவர்கள். அந்த உரிமைக்காக அவர் எங்கேயாவது இறங்கி போராடி இருக்கிறார்களா? EWSக்காக 10 விழுக்காடு அந்த இட ஒதுக்கீட்டு உரிமை அவர் எங்கேயாவது தெருக்களிலே போராடியதாக நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? எங்கேயாவது முழக்கங்கள் இட்டார்களா? இல்லை. ஆக பலிபீடத்தில் வெட்டப்படுவதற்கு சிங்கங்களை கொண்டு வருவதில்லை, அங்கு ஆடுகளைத்தான் கொண்டு வருகிறார்கள். ஆம், நம் எல்லோருமே ஆடுகள், ஓநாய்களுக்குள்ளே அனுப்பப்பட்ட ஆடுகள். நம்முடைய மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து உரிமைகள் பெறும் வரை போராடு. டாக்டர் அம்பேத்கரும் அதைத்தான் சொன்னார், கற்பி ஒன்று சேர் போராடு. ஆகவே பட்டியலின மக்களுக்கு இந்த கல்வி உரிமை, இந்த சமூக உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஆண்டு காலம்? 75 ஆண்டு காலம். 75 ஆண்டு காலம் பட்டியலின மக்களின் உரிமை நமக்கு கொடுக்கப்படவில்லை. இந்து மதத்திலே ஒருவர் தொடர்ந்து இருந்தால் அந்த பட்டியலின மக்களுக்கு உரிமை உண்டு. ஒன்றிய அரசு தரும் அந்த இடஒதுக்கீட்டினுடைய உரிமை சீக்கியர்கள் பெற்றுவிட்டார்கள், பௌத்தர்கள் பெற்றுவிட்டார்கள். ஆனால் அந்த இந்து மதம் வேண்டாம் என்று
அதிலிருந்து வெளியேறி இயேசு என்ற தலைவனை நாம் பின்பற்றிய ஒரே காரணத்திற்காக நாம் மேல் சாதி என்று எண்ணப்படுகிற ஒரு கொடூர சூழ்நிலை, சாதிய தீண்டாமை, அந்த களங்கம், ஸ்டிக்மா, it travels along with me for thousands of years. வரலாற்று நெடுகிலும் அந்த களங்கத்தை நாம் சுமந்தோம், மனிதத்தை இழந்தோம். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த தெருவிலே போராடி கொண்டிருக்கிறோம். ஆகையால் இனி கிறிஸ்தவர்கள், தலித் கிறிஸ்தவர்கள் ஏதோ போராட்டங்கள் நடத்தி கலைந்து செல்வது அல்ல, கலைந்து செல்கிற கூட்டம் அல்ல. மாறாக நாம் ஒரு அரசியல் இயக்கமாக மாற வேண்டும். திராவிட மாடல் அரசு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் நம் மீது கரிசனையோடு இருக்கிறார்கள். 4.6 என்ற இடஒதுக்கீட்டை மாநில அளவிலே கொடுப்பதாக அவர்கள் இசைந்துள்ளார்கள். ஆனால் ஒன்றிய அரசினுடைய நமக்கான பட்டியலின உரிமை பெறும் வரை நாம் போராட வேண்டும். நாம் விட்டுவிடக் கூடாது. தொடர்ந்து நாம் போராடணும். சமூக புறக்கணிப்பு இருக்கும் வரை இடஒதுக்கீட்டின் உரிமை அவசியமாகிறது. இந்த சமூகம் என்னை புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறது. நான் 2023 கரூரிலே தென்னிந்திய திருச்சபையினுடைய முதன்மை ஆயராக பணியாற்றினேன். நான் முதன்மை என்ற வார்த்தையை தயவு செய்து தவறாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஆனால் அதே கரூரிலே வீடு வாடகைக்கு கிடைப்பதற்கு நாங்கள் குடும்பமாய் தெரு தெருவாய் அலைந்தோம். அவர்கள் என்னிடத்திலே வந்து கேட்டது, நீங்கள் அருட்பணியாக, நீங்கள் திருச்சபை தந்தையாக இருக்கலாம், உங்களுடைய மனைவி மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர், தலைமை ஆசிரியராக கூட இருக்கலாம், எங்களுக்கு அதெல்லாம் பொருட்டல்ல, நீங்கள் எந்த ஜாதி? அந்த வாடகை வீடு பெற்று தருகிற இடைத்தரகர்கள் எங்களிடத்தில் வந்து கேட்டுக்கொண்டார்கள், வேண்டி கேட்டுக்கொண்டார்கள், தயவு செய்து நீங்கள் இடைசாதியில ஏதேனும் ஒன்றை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். இது நடந்தது 2023, ஒரு 2 மாதம் 2 ஆண்டுகளுக்கு முன். எங்களுக்கு யாருமே வீடு கொடுக்கவில்லை. ஒருவேளை நான் கரூரிலே அறியப்பட்ட முகமாக கூட இருக்கலாம், எவ்வளவோ நான் படித்திருக்கலாம், என்னுடைய மனைவி படித்திருக்கலாம். ஆனால் எங்கள் மீது உள்ள களங்கம், நீங்கள் என்ன சாதி? இன்னும் கொடூரமாக கத்தோலிக்க தலைவர்கள் எல்லாம் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். கரூரை பற்றி அறிந்தவர்களும் இருக்கலாம். கரூரிலே பழக்கப்பட்ட ஒரு மொழி உண்டு, நீங்கள் சிகப்பு கோயிலுக்கு போவீர்களா, வெள்ளை கோயிலுக்கு போவீர்களா? சிகப்பு நிற வர்ணம் பூசிய அந்த ஆலயத்துக்கு நீங்கள் போவீர்களா, அல்லது வெள்ளை நிற வர்ணம் பூசிய அந்த ஆலயத்துக்கு போகிறீர்களா? அங்க வெள்ளை நிறம் கத்தோலிக்க ஆலயம், சிகப்பு நிறம் தென்னிந்திய திருச்சபையின் ஆலயம். நீங்கள் சிகப்பு நிற கோயிலுக்கு போவதாக இருந்தால் வீடு இல்லை. நீங்கள் வெள்ளை நிற ஆலயத்துக்கு போகிறீர்களா, அப்ப நீங்கள் இடைசாதி. இடைசாதியில ஏதேனும் ஒன்றை சொல்லுங்களேன், நாங்கள் உங்களுக்கு வீடு தருகிறோம் என்று பகிரங்கமாக கேட்டார்கள். என் மகன் உறுதியாய் சொன்னான், அப்பா நாம் ஆதி திராவிட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுங்கள். நான் தலித், நான் கிறிஸ்தவன். இந்த 2 அடையாளங்கள் எனக்கு வேண்டும். நான் ஒரு ஆதி திராவிட கிறிஸ்தவன், உங்களுக்கு வீடு தருவதாக இருந்தால் தாருங்கள், இல்லை என்றால் வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம். எங்கேயாவது ஒரு இடத்திலே நாம் தங்கிவிடலாம், ஆனால் ஒரு இடைசாதியின் பெயரை அடையாளத்தோடு ஒரு இல்லத்திலே போய் நாம் தங்க வேண்டாம் என்று சொல்லி குடும்பமாய் நாங்கள் உறுதி எடுத்தோம். அதற்கு பிறகு எங்களுக்கு வீடு கிடைத்தது. ஆக 1891 ஏதோ அவர் 9 வயது நிறையும் பொழுது அம்பேத்கர் சந்தித்த அவலம் மட்டும் அல்ல. 2023 இன்று வரை நாளையும் இது தொடரும். அம்பேத்கர் இடத்துல கேட்கிறார்கள், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, அந்த வரியை உங்களுக்கு நான் அப்படியே சொல்லுகிறேன். மனு இஸ் not a matter of the past, it is even more than a past of the present, it is the living past and therefore as really present as any present can be. சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், மனு though born before Christ or after Christ he is not dead. மனு கிறிஸ்துவுக்கு முன்னாடி பிறந்திருக்கலாம், கிறிஸ்துவுக்கு பின்னாடி பிறந்திருக்கலாம், அது அல்ல விஷயம். எது விஷயம் என்றால் மனு இன்னும் சாகவில்லை, மனு இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். மனுவை நாம் சுமந்து கொண்டேதான் இருக்கிறோம். இந்த சாதி படிநிலை சமூகத்தின் அவலத்தை நான் சுமந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நடைப்பிணங்களாய்.
ஆகலால் நாம் இனி ஆடுகள் அல்ல, சிங்கங்களாய் எழுந்தெழுவோம், உரிமைகளுக்காக பேசுவோம். எங்கெல்லாம் உரிமை உரக்க குரலில் பேசப்படுகிறதோ அங்கு உயிர்ப்பிக்கின்ற இயேசுவும் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒற்ற நம்பிக்கையோடு போராட்ட களத்துக்கு வருவோம். அரசியல் அமைப்பாக திரளுவோம். அரசியல் மாநிலத்திலும் ஒன்றிய அரசியலும் நமக்கான அரசியல் விகிதாச்சாரத்தை, பிரதித்துவத்தை நாம் பெற முயற்சி செய்வதுதான் அடுத்து நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்முடைய வந்திருக்கிற நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா அமைப்பினுடைய கமிஷன் ஆன் தலித் கன்சர்ன்ஸினுடைய பொறுப்பாளர், தேசிய பொறுப்பாளர் ரெவரண்ட் சார்ல்ஸ் சுந்தரகுமார் அவர்கள் 2 நிமிடத்தில் தங்களுடைய உரையை பேசும்படி கேட்டுக்கொள்வார். திருச்சிராப்பள்ளி மாவட்ட அனைத்து திரு அவைகளினுடைய கூட்டமைப்பு மற்றும் தேசிய தலித் கிறிஸ்தவ பேரவையின் இணைந்து நடத்துகின்ற இந்த தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க கோரி நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டத்திலே தலைமையேற்று அமர்ந்திருக்கின்ற பேராயர்கள் மற்றும் ஆயர் பெருமக்கள், பங்கேற்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்திய திருச்சபையினுடைய தேசிய மாமன்றம் நேஷனல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியா தலித் கரிசனத்துறை கமிஷன் ஆன் தலித் கன்சர்ன் சார்பாக, தலித் கிறிஸ்தவ ஆதரவு திட்டத்தின் சார்பாக இனிய மாலை வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அடாத மழையிலும் விடாது நாம் தொடர்ந்து போராடுகிறோம். 75 ஆண்டுகால போராட்டம் தொடர்ந்து இந்திய திருச்சபையுடைய தேசிய மாமன்றமும் தலித் கிறிஸ்தவர்களுக்கான அட்டவணை பட்டியல் சாதி அந்தஸ்தை தர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து போராடி வருகிறது. அதற்காக உரக்க குரல் கொடுத்து வருகிறது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெறுகிற வழக்கிலும் கூட இடையீட்டு மனுதாரராக சேர்ந்து வழக்கை நாங்களும் தொடர்ந்து NCDCயோடு CBCயோடு சேர்ந்து நடத்தி வருகிறோம். ஆக தொடர்ந்து இந்த உரிமைக்கான போராட்டத்திலே நாம் இன்னும் இணைந்து உரக்க குரல் கொடுத்து நம்முடைய உரிமைகளை நாம் தொடர்ந்து பெற வேண்டும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை ஒளியிலே அந்த உரிமையை நாம் பெற்றுவிடுவோம் என்ற அந்த ஒரு நம்பிக்கையிலே தலித் கிறிஸ்தவர்களுக்கு சமயத்தின் பெயரினாலே பட்டியலின சாதி அந்தஸ்து வழங்கப்படாமல் இருப்பதை நீக்கி நாமும் இந்த தேசத்தின் மக்கள், சமய சார்பற்ற இந்திய தேசத்தின் மக்கள், ஆக சமயத்தின் பெயரால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிற நிலைமைகள் முற்றிலும் மாறி நாமும் இந்த உரிமையை ஒரு நாள் பெறுவோம் என்ற நம்பிக்கையின் ஒளியிலே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய கத்தோலிக்க மறைமாவட்டத்தினுடைய நல்லாய நிலையத்துடைய இயக்குனர் அருட்தந்தை அம்பரோஸ் அடிகள் அவர்கள் 2 நிமிடத்தில் உரையை நிகழ்த்துவார். நாளோ கருப்பு, நானும் கருப்பு, இந்த நாளும் கருப்பு, வானும் கருப்பு. இந்த கருப்பு நாளிலே கைகோர்த்து வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் குதூகல மகிழ்வோடு வணங்கி வாழ்த்துகிறேன். பெருமைக்குரிய திருச்சி முப்பெரும் சபைகளின் ஆயர்கள், பேராயர்கள், பேரன்பிற்குரிய ஆயர்களே, மாண்பிற்குரிய அருள் சகோதரிகளே, வீர விசுவாச விருட்சத்தின் விழுதுகளும் உரிமை போராளிகளுமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இதய பாசத்துடன் இருகரம் குவித்து கும்பிட்டு வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஆலயத்தில் மண்டியிட்டோம், ஆண்டவர் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டோம் என்ற ஒற்றை காரணத்தை காண்பித்து நம்மை கடந்த 75 ஆண்டுகளாக வஞ்சித்து வம்பிழுத்து இன்றைக்கு வீதியிலே நம்மை இழுத்து வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். வைரவர்களுக்கு சொந்தக்காரன் தமிழ்தாயின் தலைக்கவிஞன் வைரமுத்து சொல்லுவான், தவறு செய்பவர்களுடைய முகத்திலே கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மீது ஏற்றி வீதியிலே அனுப்பிவிடுவார்கள் என்று சொல்லி நாமும் ஆண்டாண்டு காலமாக 5 ஆண்டுக்கு ஒரு முறை தவறு செய்துவிட்டோம், அலோக்கியர்கள் கையிலே நாட்டை கொடுத்து விட்டோம் என்கிற தவறுக்காக கரங்களிலே கரும்புள்ளி குத்தி வெளியே அனுப்புகிறார்கள் ஓட்டளித்த பிறகு. எனவே எல்லோரும் இந்த தாய் திருநாட்டின் மக்கள் என்ற உறவினால் வாக்களிக்கும் கடமையை இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர் அனைவரும் சேர்ந்துதான் நிறைவேற்றுகிறோம். இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் வரி செலுத்துகிறோம். ஏன் சமயத்தை முன்னிறுத்தி ஒரு கண்ணில் வெண்ணையும் மறு கண்ணில் சுண்ணாம்பையும் பூசி மதத்தால் எங்களை பிளவுபடுத்தி துண்டாக்கி வருகிறார்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு கிறிஸ்தவ தலித்துகளின் ஓட்டு மட்டும் இனிக்கும், கிறிஸ்தவ தலித் மக்களுடைய வரி மட்டும் இனிக்கும். கிறிஸ்தவ தலித் மக்களுக்கு அவர்களுக்குரிய உரிமையை கொடுப்பதற்கு பிச்சைக்காரர்கள் அல்ல, நாங்கள் கையேந்தி யாசகத்திற்கு வரவில்லை, நாங்கள் சலுகைக்காக நிற்கவில்லை, உரிமைக்காக ஓடி வந்திருக்கிறோம். விடாது மழை பெய்தாலும் அடாது எங்கள் போராட்டம் தொடரும் என்பதை இந்த நாள், இந்த நேரம் அறிவுறுத்தி காட்டுகிறது ஆட்சியாளர்களுக்கு. கிறிஸ்தவ தலித்துக்களுடைய உரிமையை தர மட்டும் இந்த அரசுக்கு கசக்கிறது. கிறிஸ்தவ
கிறிஸ்தவ தலித் மக்களும் என் நாட்டின் மக்களே, அம்மா பிள்ளை என்கிற உறவினால் முந்தி தள்ளப்பட்டு உரிமையை கேட்டு வந்து நிற்கிறோம். என் தாய்நாடு சமய சார்பற்ற நாடு. எந்த சமயத்தில் சேரவும் யாருக்கும் உரிமை உண்டு. என்னை உண்ண வேண்டும், எந்த கடவுளை வழிபட வேண்டும் என்பது என் தார்மீக உரிமை. இந்த உரிமையை கிறிஸ்தவ தலித்துக்களிடமிருந்து பறித்து வஞ்சிக்காதே என்று தான் நாங்கள் இன்றைக்கு இங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஓட்டு போடும் தலித் கிறிஸ்தவர்களுக்கு வேட்டு வைத்தது போதும். ஆட்சியாளர்களே, ஆலயங்களில் அடைபட்டு மண்டியிட்டு கண்களை மூடி மன்றாட மட்டும் தெரிந்த மந்தைகள் கூட்டம் அல்ல நாங்கள். நாங்களும் வீதியில் இறங்கி நீதிக்காக, உரிமைக்காக புரட்சிகர சுனாமிகளாக வெடித்து சிதறும் எரிமலைகளாகவும் மாறவும் எங்களுக்கு தெரியும். எங்களால் அதை செய்யவும் முடியும். மனித மாண்புக்காக, அதை காக்க வேண்டும் என்பதற்காக, உரிமைக்காகவும் உண்மைக்காகவும் சமத்துவத்திற்காகவும் சமநீதிக்காகவும் உயிரையும் தியாகித்து இந்த மண்ணுக்கு அந்த நீதியை நிலைநாட்ட தன் தேகத்தை, தன் உயிரை, உயிர் மூச்சை தியாகித்து தீயை மூட்டவே வந்தேன். அது பற்றியறிய விரும்புகிறேன், வாழையை கொண்டேன் என்று சொன்னவன் விட்டு சென்ற வீரம் என்கிற வாளும் எங்களிடமிருந்து மழுங்கி போய்விடவில்லை. அவன் ஏற்றிய நெருப்பும் அணைந்து விடவில்லை. ஆலய முற்றங்களில் முட்டி போட்டு கிடந்த எங்களை 75 ஆண்டுகளாக பம்பிழுத்து வஞ்சித்து இதோ வீதிக்கு கொண்டு வந்து விட்டீர்கள். அன்று தமிழகத்தில் திரும்புகிற திசைகள் எல்லாம் மோடியா இந்த லேடியா என்கிற முழக்கம் எழுந்தது. இன்றைக்கு இந்த கூட்டம் சொல்கிறது, மோடியா எங்கள் முட்டியா, முட்டியாலும் எங்களால் மன்றாடி ஜெயிக்கவும் முடியும். தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லிக் கொடுத்தவன் அன்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இன்று அவர் எங்களிடத்தில் வந்து முட்டுங்கள் மோதுங்கள் தானாக திறந்துவிடும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். எங்களுக்கு இல்லையேல் தகர்த்தெறிந்து எஸ்சி பட்டியலின் உரிமையை பறித்துக் கொள்ளும் நிலைக்கு எங்களை தள்ளிவிடாது என்கிற எச்சரிக்கை முழக்கத்தோடு கேட்கிறோம். எங்கள் உரிமையை தந்துவிடும் விரைவில் எதிர்நோக்கி காத்திருக்கும். ஏனெனில் எங்கள் எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. அனைவருக்கும் நன்றி. நம்முடைய கத்தோலிக்க மறைமாவட்டத்தினுடைய ஆயர் எஸ் ஆரோக்கியராஜ் ஐயா பேராயருடைய நிறைவு ஆசையோடு இந்த பொதுக்கூட்டம் நிறைவேறும். 3 திருச்சபைகளையும் சேர்ந்த ஆயர்களே, 3 திருச்சபையையும் சேர்ந்த அன்பு மக்களே, இந்த நாள் மிக முக்கியமான நாள். கருப்பு நாளாக நாம் அனுசரிக்கின்றோம். இந்த நாளிலே என் நினைவு கூறுவதெல்லாம், ஒருவனுக்கு காலை வெட்டிவிட்டு கால் நன்றாக உள்ளவனோடு ஓட்டப்பந்தயத்தில் ஓடி நீயும் பரிசு பெறு என்று சொல்வதைப் போல் இருக்கின்றது. நாம் எல்லாம் உரிமை இழந்தவர்களாக, வாழ்விழந்தவர்களாக, வேலை வாய்ப்பு இல்லாதவர்களாக, படிப்பறிவு இல்லாதவர்களாக இந்த சமுதாயத்தால் ஆக்கப்பட்டிருக்கிறோம். உயர் சாதி என்று சொல்லப்படுகிற சாதியை சார்ந்த மக்கள் ஏறக்குறைய ஐயா சொன்னது போல மனு காலத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டு, தாழ்த்தப்பட்டு, அடிமைகளாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள். கல்வி ஒன்றே நமக்கு முன்னுரிமை கொடுக்கும். ஆகவே நாம் எல்லாரும் கல்வியில் சிறந்தவர்களாக, கற்றறிந்தவர்களாக வாழ்வதற்கு நம்முடைய கல்வி நிறுவனங்கள் எல்லாம் எல்லாருக்கும் உதவிகளை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி, கல்வியின் வழியாக நாம் வீழ்ந்த நம்முடைய சமூகத்தை கட்டி எழுப்புவோம். ஆண்டவர் நமக்கு ஆசி வழங்குவாராக. எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நீர் படைத்த நம்முடைய பிள்ளைகளை ஆதாம் ஏவாள் காலத்திலேயே சமமாக படைத்தீர், வேறுபாடு இன்றி படைத்தீர். இருந்தாலும் நாங்கள் இந்த மனித சமூகத்தால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றோம். எங்கள் குறைகளை நீர் அறிவீர், எங்கள் வேதனைகளை அறிவீர். எகிப்தில் நம்முடைய மக்களின் அழுகுரலை கேட்டீர். இதோ இப்போது எங்களுடைய இந்த கூக்குதல் குரலையும் கேட்டு எங்களுக்கு நீரே ஆசியும் வழிகாட்டுதலும் மீட்பும் தர வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்களுக்கு ஆசி அளித்து நல்வழி காட்டி நாம் இழந்த உரிமைகளை பெற்றுக்கொள்ள செய்வாராக. ஆமென். அடுத்து கோஷத்தோடு போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், தலித் கிறிஸ்தவர்களின் போராட்டம், தலித் கிறிஸ்தவர்களின் போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், தலித் கிறிஸ்தவர்களின் போராட்டம், தலித் கிறிஸ்தவர்களின் போராட்டம். வழங்கிடு 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 எஸ்சி உரிமையை வழங்கிடு, எஸ்சி உரிமையை வழங்கிடு, வழங்கிடு 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 எஸ்சி உரிமையை வழங்கிடு, எஸ்சி உரிமையை வழங்கிடு. தலித் கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி உரிமையை வழங்கிடு, தலித் கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி உரிமையை வழங்கிடு, வழங்கிடு 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 தலித் கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி உரிமையை வழங்கிடு, தலித் கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி உரிமையை வழங்கிடு. போராடுவோம் போராடுவோம், வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம், போராடுவோம் போராடுவோம், வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம், வெற்றி பெறும் வரை வெற்றி பெறும் வரை போராடுவோம் போராடுவோம், வெற்றி பெறும் வரை வெற்றி பெறும் வரை போராடுவோம் போராடுவோம். இறுதி வெற்றி இறுதி வெற்றி நமதே நமதே, இறுதி வெற்றி இறுதி வெற்றி நமதே நமதே. நன்றி நன்றி, வணக்கம். நன்றி நன்றி உரை ஒரு 2 நிமிடத்தில். ஐயா வாங்க, ஜான்சன் ஐயா, தமிழ் சுதந்திர திருச்சபையுடைய ஆயர் ஐயா ஜான்சன் ஐயா, மலை மாவட்டத்துடைய தலைவர், நன்றி உரை. அன்பிற்கினிய மேடையில் இம்பட்டும் வீற்றிருந்து விழாவை சிறப்பித்த மேதகு பேராயர் ஐயா அவர்களுக்கும், நல் ஆசைகளை வழங்கின தமிழ் சுவிசேஷ லுத்திர திருச்சபையின் பிபி அவர்களுக்கும் மற்றுமாக அனைத்து குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக இந்த கூடுகையில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அருமையான இடத்தை நமக்கு ஒழுங்கு செய்து கொடுத்து இந்த கல்லூரியின் முதல்வர் பொறுப்பு மற்றும் அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை யாராவது விடப்பட்டிருந்தால் அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்தி சிறப்பாக காவல்துறைக்கு எங்கள் நன்றியை கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். குறிப்பாக இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி பெறுவதற்காக காவல்துறை அணிகளும் அவர்களும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். குறிப்பாக நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு கே. நேரு அவர்கள் இதற்காக நமக்கு பரிந்துரை செய்து இடத்தை ஒழுங்கு செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கும் இந்த பொதுக்கூட்டத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்வெல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு பிசேபி கல்லூரிய துணை முதல்வர் மற்றும் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக அவரோடு அமைச்சரோடு இணைந்து இந்த நகரத்தினுடைய தந்தை மேயர் அன்பழகன் ஐயா அவர்களும் இதற்காக உதவி செய்தார்கள். அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் எங்களுக்கு காவல்துறை இந்த போக்குவரத்தை ஒழுங்கு செய்து கொடுத்த போக்குவரத்துறையினுடைய எஸ்ஐ ஐயா கிஷோர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் காத்திருந்து அடாத மலையிலும் 3 முறை நீங்கள் சென்றுவிட்டு மீண்டும் அந்த போராட்ட உணர்வோடு அமர்ந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காவிரி கலை தொடர்பு லைவ் இன்டர்நெட் செய்து கொடுத்த அருட்தந்தைக்கும் அவருடைய ஃபேக்கல்டிக்கும் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக கலை இங்கு பறை இசை இசைத்து நம்மளை எல்லாம் உந்தி தள்ளிய உசிப்பி தள்ளிய மாணாக்கர்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்தின் தலை சிறந்த கருவி பறை, அதை இசைத்து நம்மை உந்தி தள்ளிய பிஷப் கீப்பர் கல்லூரியுடைய மாணாக்கர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நமக்கெல்லாம் தண்ணீர், பிஸ்கட், ஜூஸ் இவைகளை ஒழுங்கு செய்து கொடுப்பதற்கு ஜோசப் லோயிஸ் அவர்கள் உதவி செய்தார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் காத்திருந்து தந்தைகள்
ஆமா, இந்த 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 ஒளி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த சவுண்ட் பாலா மற்றும் நம்முடைய பாய் அண்ணன் இந்த மேடை அமைத்து கொடுத்த பாய் அண்ணன் அவரோடு பணியாற்றிய அத்தனை பேருக்கும் உண்மையிலேயே இந்த மலையில நீங்கள் 2 முறை 3 முறை நீங்கள் இதற்காக உழைத்தீர்கள். உங்களுக்காக நாங்கள் உண்மையிலேயே நாம் சிரம் தாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மறை மாவட்ட கத்தோலிக்க மறை மாவட்டத்தினுடைய இளைஞர்கள் படை, குறிப்பாக பாத்திமா ஆலயத்தினுடைய இளைஞர்கள் படை, இன்னும் கல்லூரியுடைய இளைஞர்கள் படை, இன்னும் இந்த வாகனத்தை நாம் நிறுத்துவதற்கு உதவி செய்த மேல்நிலைப்பள்ளி புத்தூர் தலைமை ஆசிரியர் பெருமக்கள், இன்னும் செக்யூரிட்டி செயலாளருக்கு நன்றி சொல்றோம். குறிப்பாக கல்லூரிய உதவி முதல்வர் பொறுப்பு முதல்வர் ஐயா சதீசன் ஐயா அவர்களுக்கும், ஃபேக்கல்டி மெம்பர்ஸை ஒருங்கிணைத்து கொடுத்த டாக்டர் ஆனந்த் கருணாகரன், ஜெபக்குமார், குரூஸ், இன்னும் பேராசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும், ஐயா பால்ராஜ் இருக்கிறார், அவருக்கும் அத்தனை பேராசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.